ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். சென்னை சூப்பர் கிங்ஸ் அவளோட முதல் மேட்சை 4 விக்கெட்டால ஜெயிச்சிருந்திருக்கா. நான் அவ ஜெயிப்பான்னு எதிர்பார்த்திருந்தேன். ஏன்னா என்னோட ப்ரீவியூலயே சொன்னேன், இந்த மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் லைன் அப் இந்த ஸ்லோ ட்ராக்லாம் படாது. ஸ்பின் ஸ்ட்ரென்த் ஓகே, இந்த புதுசா ஒரு விக்னேஷ் புத்தூர் நன்னா போட்டார். ஆனா பெருசா ஒரு ஸ்பின் ஸ்ட்ரென்த்தும் இல்ல. மிச்சல் சாண்ட்னர் இஸ் நாட் சம்மன் இஸ் கோயிங் டு ரன் த்ரூ யூன்னு சொன்னேன். அதனால தான் எனக்கு இது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு ரிசல்ட்டா நான் நினைக்கிறேன். ஆதித்யா கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்கான். அந்த ப்ரீவியூ வீடியோ நான் மட்டும்தான் பண்ணேன். இப்ப நீ என்ன நினைச்ச அந்த மேட்சை பத்தி? Yeah, I think நீ சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ் they didn't have the spin bowling. அவங்களுக்கு அந்த அந்த டெட்லி ஸ்பின் அட்டாக்னு இல்லை அவங்க கிட்ட. ஐ திங்க் அதுதான் that was the difference. I think but what we saw was a brilliant bowling performance from the CSK bowlers. I think Khalil up front with a new ball, he bowled ரொம்ப நல்லா போட்டார். Created discomfort for the batsman. ரோஹித் சர்மா நம்ம பார்த்துருக்கோம், அவர் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேக்குள்ள கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா ஹி கெட்ஸ் அவுட் ஏர்லின்னு பார்த்துருக்கோம். அண்ட் ஐ திங்க் நூர் அஹமத் இன்னைக்கு சூப்பரா போட்டார். the way he flighted the ball and he used the purchase offered by the wicket to get his wickets. எனக்கு I think he did really well. And yeah, so I think most of the but CSK ஒரு கன்சர்ன் ஐ வுட் சே அவங்களோட டெத் பவுலிங், நம்மளோட டெத் பவுலிங். சாம் கரன், நேத்தன் எல்லிஸை வச்சுட்டு ஏன்னா வி சா தீபக் சஹர் இன் தி எண்ட் ஹிட் தோஸ் ரன்ஸ் டு கெட் தம் டு 155. நான் ஆக்சுவலி கிரிக்கெட் ட்ரைனிங் பண்ணும்போது மேட்சை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட். இந்த மாதிரி திடீர்னு 155 அப்படின்னு ஸ்கோரை பார்த்த உடனே மும்பை இந்தியன்ஸ் எப்படிடா அவங்க 155க்கு வந்தாங்க அப்படின்னு like I was quite confused. இப்ப on the topic நம்ம பிளேயிங் 11க்கு போயிடலாம். ஏன்னா இதனால எனக்கு ஆரம்பத்தை சந்தேகமா இருந்ததுன்னா, நான் அந்த ப்ரீவியூ வீடியோல நான் என்ன சொன்னேன், தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3 விளையாடணும். நேத்தன் எல்லிஸ் விளையாடினா அவர் எவ்வளோ ஓவர் பவுலிங் போட போறார். ஏன்னா 4 ஸ்பின்னர் இருக்கா, கலீல் அஹமத், அதுக்கப்புறமா என்ன சொல்றது, சாம் கரனும் இருக்கு. அதனாலதான் நேத்தன் எல்லிஸ் எவ்வளோ பவுலிங் போட போறதுன்னு நினைச்சேன். சாம் கரன் ஒரு ஓவர் தான் போட்டு தப்பா அவர் பவர் பிளேல கொண்டு வந்துட்டா. வேற ஆப்ஷனும் இல்லை. ஏன்னா நான் அன்ஷு கம்போஜ விளையாடி இருக்கணும்னு சொன்னேன். இப்ப அன்ஷு கம்போஜ் இந்த மேட்ச விளையாடிருந்தா 130 மேல தாண்டி இருக்காது ஸ்கோரு. எதனால அவர் விளையாடலன்னு எனக்கு தெரியல. அதாவது எதிர்பார்த்தேன், நல்ல வேலை அவ பத்திரானா உக்காத்தி வச்சா. ஆனா நேத்தன் எல்லிஸ் இன்னைக்கு 4 ஓவர் 38. அந்த 4 ஓவரை அன்ஷு கம்போஜ் ஆரம்பத்துல போட்டிருந்தா ஐ திங்க் மும்பை ஒரு 130 தாண்டி இருந்திருக்காது ஸ்கோரு. மும்பை இந்தியன்ஸ் ஓவர்சீஸ் காம்பினேஷன் பார்த்தோம்னா, நான் ப்ரீவியூ வீடியோலயே சொன்னேன், அந்த கிராபிக்ல முஜீபுர் ரஹ்மான் எழுதிட்டு இருந்தது. ஆனா அந்த இதுலயே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டேன், வில் ஜாக்ஸ் தான் விளையாடணும்னு. கரெக்டான ஒரு ஓவர்சீஸ் காம்பினேஷன் விளையாடினா. அவரோட 11 செலக்ஷனை பத்தி நான் குறைவே சொல்ல மாட்டேன். நான் இப்ப சொன்ன மாதிரி ஸ்லோ ட்ராக்ல படாது, இப்படிதான் நடக்கும். திலக் வர்மா அத்தோட இந்த பேட்டிங் எந்த பிளேயர், ரோஹித் சர்மா if he gets going சொல்லலாம். வேற எந்த பிளேயராலையுமே இந்த ஸ்லோ ட்ராக்ல விளையாட முடியாது. அதனாலதான் ஐம் நாட் சர்ப்ரைஸ்ட் அபவுட் த ரிசல்ட். இப்ப டாஸ் நம்ம பார்த்தோம்னா, வாட் டிட் யூ திங்க் அபவுட் ருத்ராஜ் கெய்க்வாட் டிசிஷன் டு பவுல் ஃபர்ஸ்ட்? இப்ப சென்னையில எஸ்பெஷலி அட் த ஸ்டார்ட் bowling first has been something that has got success. ஏன்னா சில பேர் டியூ வரும்னு நினைக்கிறா. இவர் என்ன நினைச்சிருந்திருப்பார்னா, ஓகே நம்மளோட ஸ்ட்ரென்த் பவுலிங், அதனால்தான் if we can dictate terms with the ball, then we can chase it down with the fragile batting இருப்புன்னு எனக்கு அது கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. பட் வாட் டிட் யூ திங்க் அபவுட் இட்? See, I think that's a correct decision தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட bowling பார்த்தா நம்ம bowling strength spinners தான். We have a solid group of spinners to just slow the game down and get those crucial wickets. And Khalil Ahmed as a new ball bowler, he bowled very well. I thought the difference between the new ball bowlers were that for both the teams was that Khalil Ahmed he bowled straight to the stumps. இப்போ நீ பார்த்தீங்கன்னா
the Mumbai Indiansல வந்து Deepak Chahar and Trent Bolt, they were bowling sort of here and there, and they weren't bowling at the stumps. They were very erratic with the new ball actually, which is what I feel allowed CSK to get to a good start in the power play. So I think Ruturaj வந்து choosing to bowl first was the right decision நான் சொல்லுவேன். Because நம்ம பேட்டிங்கையும் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் அண்ட் ரச்சின் ரவீந்திரா தே கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த பவர் பிளே. 155 ரொம்ப ரிலேட்டிவ்லி இட்ஸ் அ வெரி லோ டோட்டல் டு வாட் வி ஹவ் சீன் இன் ப்ரீவியஸ் கேம்ஸ் இன் ஐபிஎல். I would say it is still a very low total, 155 on this day and age in the T20. So when you have a batsman like Ruturaj and Rachin Ravindra who can take advantage of the power play and who are naturally like attacking players, right? So if you have those type of batsmen who can provide you a quick start within on the power play, like you the game avladhan, you have got the game. The other team would be on the back foot straight away. So I think it was um, a right decision na solluven naan, because that's they play to their strength. இப்ப நம்ம மும்பையோட பவர் பிளே பார்க்கலாம். அந்த 50 வந்தது, ஆனா 3 விக்கெட் விட்டா. இப்ப அவளுக்கு வந்து இது நல்லதா அமைஞ்சிருந்திருக்கலாம். அந்த 2வது ஓவர் வந்து பிகாஸ் they did not play அன்ஷுல் கம்போஜ், சாம் கரனை போடணுமா இருந்தது. அதுவும் என்ன ரயான் ரிக்கில்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் பேட்டிங். அப்ப வந்து சாம் கரன் மெதுவா வந்து போடுறார், 13 ரன் கொடுத்து அதுக்கப்புறம் பவுலிங்கே போடல. அப்புறம் ஆர் அஸ்வின், நான் ப்ரீவியூல சொன்ன மாதிரி நூர் அஹமதையோ ஆர் அஸ்வினையோ ஒரு பவர் பிளேல கண்டிப்பா கொண்டு வருவார் ஒரு ஓவருக்காதுன்னு. இப்ப அவர் வந்து I thought he tried to turn the carom ball ன்னு சொன்னா I thought it deep under, I thought he tried to turn it away. ஆனா கொஞ்சம் it went straight on. அந்த ஷாட் வந்து எனக்கு புரியவே இல்லை. அதாவது ஒரு நேரா வர பந்து போய் இப்படி அடிக்க பார்த்துட்டு he got caught when you are getting off to a start. நான் ட்வீட்டும் போன்றிருந்தேன். நான் வந்து அந்த ப்ரீவியூ 11லயே சொன்னேன், திலக் வர்மா வந்து கடைசியில நாட் அவுட்டா இல்லைன்னா இந்த எந்த பிளேயராலையும் இந்த ஸ்லோ ட்ராக் அகேன்ஸ்ட் தீஸ் வெல் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் படாது. அதனால்தான் ஒரு மினி ஸ்டார்ட் வந்த உடனே வில் ஜாக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஷாட் விளையாடி அவுட் ஆகிறார். சூரியகுமார் யாதவ் வந்து பவர் பிளேல எப்படி அடிச்சார், அதுக்கப்புறமா எப்படி அடிச்சார், நான் திருப்பியும் சொல்றேன், அவருக்கு இந்த மாதிரி சர்ஃபேஸ்ல படாது. ஐ திங்க் அட் ஒன் ஸ்டேஜ் he was on 19 of 14, அதுக்கப்புறமா 29 of 26. that fantastic stumping from MS Dhoni, and I'll get to your view on that in a bit. திலக் வர்மா 31 of 25 நன்னா போயிட்டு இருந்தார். அவர் அவுட் ஆன உடனே இந்த எந்த பிளேயராலையும் தேர் டேலண்டட் பிளேயர்ஸ் இந்த ஸ்லோ ட்ராக்ல படாது. இப்ப தோனியோட ஸ்டம்பிங் பத்தி வரலாம். ஐ நோ இஸ் யுவர் ஃபேவரட் பிளேயர். நீ என்ன நினைச்சேன் சொன்னீங்க பத்தி? See, that I feel and the ball by Noor Ahmed that was the key moment in the game I feel, because if you remember, Tilak Varma and Surya Kumar were going okay. They were like steadying the innings. They were both on 20 odd runs, nearly 30 runs. Okay, so and the one stumping, which I thought was an extraordinary ball as well. He was completely beaten, Surya Kumar Yadav. That changed the whole game, because அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா no other batsman could have even like seen the innings through apart from Tilak Varma, but there's only so much he could have done on his own. So I think that was the turning point in the game. And Dhoni obviously is Dhoni. I think 43 வயசு ஆகுது அவருக்கு. Still he has got those quick hands, and I don't think he'll ever lose that, to be honest, Dhoni. So that was a key moment in the game in எனக்கு தோணிது. And but see, after you get those two out, Surya Kumar and Tilak Varma, வேற யார் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்ல? யாருமே இல்ல இந்த சென்னை. இந்த ட்ராக்ல சூரியகுமாருக்கும் படாது. நான் முன்னாடியே சொன்னேன், திலக் வர்மா மட்டும்தான். ஹர்திக் பாண்டியாவே இந்த T20ல ஸ்லோ ட்ராக்ல கடைசியில இறங்கினா பேட்ல படாது. இந்த ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் அந்த ஸ்லோ ட்ராக்ல. I think it was, but Hardik was a bit of a miss in எனக்கு தோன்றது, because இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்ஸ்ல அவர் பவுலிங்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு எனக்கு. லைக் அந்த கட்டர்ஸ், லைக் ஸ்லோவா கொஞ்சம் அந்த கட்டர்ஸ்லாம் ஆஃப் கட்டர்ஸ்லாம் இன்டு தி பிட்ச் போடுவாரு, which could have purchased got you a wicket at some point. He'll be more effective than someone like a Will Jacks. நான் வந்து வில் ஜாக்ஸ் வந்து விளையாடினது கரெக்டான இதுன்னு அக்கார்டிங் டு மீ.
இப்ப ஹார்திக் பாண்டியா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்ப மேபி would have added the 10 runs more. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு would have played, they could have got to 170, which would have been closer to a winning score on this surface. ஆனா அவர் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஐ ஃபீல் த வே when he is bowling the slow deliveries இந்த சர்ஃபேஸ்ல அது எடுபட்டிருக்கும். பட் த வே he has been bowling it, I still feel he would have gone for runs with the ball. நான் தான் ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தாலும் பேட்டிங்ல ரன் வந்திருக்கும். ஆனா would it have strengthened that fast bowling? I don't think so. உனக்கே தெரியும், நான் ஹர்திக் பாண்டியாவோட bowling பத்தி நான் ஒரு வருஷமாவே I don't feel that he's on the right track with his bowling. இப்ப நூர் அஹமத் 4 for 18 சென்னை சூப்பர் கிங்ஸ் டெபியூ. அவர் வந்து 4 விக்கெட் எடுத்துட்டார். ஆரம்பத்துல இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேயே பார்த்தோம், அவர் கூகுளி போடுறச்சே when the ball is turning away from the right hander, கொஞ்சம் ஆரம்பத்துல எங்கேயோ போறது. அதுக்கப்புறமா he got it on track after bowling a few wides at the start. 4 for 18. ஸோ என்ன சொல்றது, இந்த ஸ்பின் ட்ரியோ, ரச்சின் ரவீந்திராவும் பவுலிங் போர்ட்ல இஸ் அ குவாலிட்டி பவுலர். இந்த ஸ்பின் ட்ரியோ வச்சு we can see how they're looking to win at home. இப்ப நீ சொன்ன டெத் பவுலிங் எதனால போச்சுன்னு, and I get your view on that as well. நேத்தன் எல்லிஸ் 1 for 38 in 4, சாம் கரன் none for 13 in 1. இப்ப ஓகே, கடைசி பவுலிங்ல வந்து இட் இஸ் அ வீக்கர் பாயிண்ட் ஆஃப் சிஎஸ்கே, நான் ஒத்துக்க. நூர் அஹமத் கடைசியில போடலாம், அதை தவிர ஒரு ஃப்ரண்ட் லைன் பத்திரானா விளையாடாத ஒரு கடைசியில போட்ட ஒரு பவுலர் இருக்காரா? இல்ல. பிகாஸ் நேத்தன் எல்லிஸ் வந்து ஐ டென்ட் திங்க் ஹி ஷுட் ஹவ் பிளேட். ஒரு அன்ஷு கம்போஜா ஆரம்பத்தை விளையாடிருந்தா அந்த நியூ பால்லயே மேட்ச் முடிஞ்சிருந்துருக்கலாமே. எதுக்கா வை ஒன் ஃபார் 51 டூ பவுலர்ஸ் who will not be effective with the way that they are bowlingனா எதுக்கா அப்படி போனான்னு தெரியல. வாட்டர் இஸ் யுவர் தாட் ஆன் தட்? எனக்கு வந்து அதான் புரியல. எனக்கு வந்து நேத்தன் எலிசன் அவரோட பவுலிங்கை பார்த்துட்டே இருந்தேன் அந்த அகாடமியில ட்ரெயின் பண்றச்சு. அண்ட் லைக் அவர்கிட்ட ஒரு இதுவுமே இல்லை. லைக் இட் இஸ் ஹேவ் எனி எக்ஸ் ஃபேக்டர் டு இஸ் bowling, நோ ப்ராப்ளம்ஸ் காஸ் ஃபார் த பேட்ஸ்மேன். அண்ட் ரொம்ப ஆர்டினரியா போட்ட மாதிரி எனக்கு தோணுது நேத்தன் எலிஸ் இன்னைக்கு. அண்ட் ஈவன் கலீல், would you say is a death bowler? I wouldn't say he was. No, he's not as much a new ball bowler. As yeah, so and we saw that today at the end he got hit by Deepak Chahar. And come on, Deepak Chahar எல்லாம் ஃப்ரீ, இந்த மாதிரி ஃப்ரீ ரன்ஸ் கொடுக்கறது is not a He's a decent batsman. ஆனா அந்த 118 for 7ல இருந்து வந்து மிச்சல் சாண்டன்னா அவுட் ஆன உடனே தீபக் சார் கிட்ட கடைசியிலனா நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஆரம்பத்துல இந்த அன்ஷுல் கம்போஜ் விளையாடி கரெக்டா போட்டிருந்தா they would not have got to this stage. They could have broken the back of the innings then and there. இப்பயே they broke the back of the innings 96 for 6, அங்கேருந்து 155னா நீ சொல்றது கரெக்ட் தான். அண்ட் பட் ஓவரால் ஐ திங்க் என்னதான் சொன்னாலும் 155 was too low of a total, because Mumbai Indians அந்த bowling-ம் இல்ல. If Trent Bolt doesn't get the wickets up front with the new ball, there was nothing there for Mumbai Indians. So yeah, so it was always going to be CSK who was going to win if Trent Bolt didn't get those wickets with the new ball, which he wasn't that. And I think Rutu played a very important role. அவர் வந்து அந்த quick 50 of 30 balls when he hit, it just like steered the game right to CSK side எனக்கு தோணிது. Because எனக்கு I don't know why they bought, எதுக்கு ராகுல் திரிபாத்தியை ஓபன் பண்ண வச்சாங்க எனக்கு தெரியல. அது கரெக்ட் தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நம்பர் 3 இறக்கினது நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா தேவன் கான்வே விளையாடலன்னா ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாத்தி ஒத்தர் அவுட் ஆனா கஷ்டம். இந்த சென்னையில விளையாடினாலே ஒத்தர் அவுட் ஆனா கஷ்டம். நான் சொன்னேன், தேவன் கான்வே வந்து ஆரம்பத்தை விளையாடி ரச்சின் ரவீந்திரா இன்னைக்கு கடைசியில தான் accelerated, பட் he can play the double role. தேவன் கான்வே கொஞ்சம் மெதுவா விளையாடும். ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு சில சமயம் அந்த கான்பிடன்ஸ்னாலேயே ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிடும். லைக் we saw today. இப்ப அவர் 200 ஸ்ட்ரைக் ரேட் மேல விளையாடினார். did he really ஒரு சுத்தி விளையாடினாரா? நோ, he just play the classical shots, pure timing. அதனால்தான் அந்த மாதிரி ஒரு டாப் 3 விளையாடிட்டு ராகுல் திரிபாத்திய 4ல இறக்கி அடிக்க சொல்லலாம். இப்ப அவர் ஓப்பனிங் இந்த
பிளேயிங் 11 படி அவர் ஓப்பனிங் எனக்கு என்னது நான் குறை சொல்ல மாட்டேன். பட் ஐ வுட் ஹவ் பிளேட் கான்வே அஹெட் ஆஃப் நேத்தன் எலிஸ் அண்ட் யூ பிளே அன்ஷு கம்போஜ் ஆல்சோ. அப்பனா பவுலிங்கும் ஸ்ட்ரெங்தன் ஆயிடும், பேட்டிங்கும் ஸ்ட்ரெங்தன் ஆயிடும். இப்ப தீபக் சார் வந்து 96 for 6 அண்ட் ஸ்லோ ட்ராக்கே அவர் அடிக்கிறார்னா அவர் வந்து திருப்பி வி வில் நாட் சேஞ்ச் த பிளேயிங் 11 சொல்லி ஒரு சில பேட்டிங் பிச்சர்ஸ்ல வந்து அந்த மாதிரி போனா அடி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? நான் தீபக் சேர் அதான் ஐ வாஸ் கமிங் டு தட் பாயிண்ட். லாஸ்ட் சீசன்ல இருந்து நான் பார்த்தேன் தீபக் சேர் he's not the same Deepak Chahar that he was a few years ago. அவர் கொஞ்சம் erratic போடுறார். Like he's not bowling at the stumps. Pace has really dipped. And இன்னைக்கு 2 ஓவர் தான் போட்டார். ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் மேபி பிகாஸ் he didn't bowl வெல்லா இல்ல they were preserving because of injury. ஏன்னா அவர் எப்ப போட்டாலும் he seems as if he is not got his run up ன்னு. and that was like easy. It made it so easy for Ruturaj. He knew I'll attack Deepak Chahar. And once he also started attacking Trent Bolt, attack பண்ண ஆரம்பிச்சோடனே that's it. The game was there because initially when the Deepak Chahar வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, so அதனால the whole weight was on Trent Bolt to take those wickets இல்லையா. So and actually he was the only guy who could have got Ruturaj out because Ruturaj கொஞ்சம் அந்த out swingersக்கெல்லாம் he had a weakness before. So when Rutu started taking the bowling apart, I think that was a really crucial knock that he played to steer the game even more in CSK's favor in the IPL, I think. அப்புறம் நான் இது மும்பையோட பவுலிங்கை பத்தி நான் பிஃபோர் வி கம் பேக் டு சிஎஸ்கேஸ் பேட்டிங் மும்பையோட பவுலிங் நான் பத்தி சொல்ல போறேன். இப்ப நான் முன்னாடி இது சொல்லியிருந்திருக்கேன், ட்ரெண்ட் போல்ட் புவனேஸ்வர் குமார் அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து போடக்கூடாது. இப்ப ஒரு 4 அடிச்ச உடனே அவர் வந்து அரௌண்ட் தி விக்கெட்ல இருந்து வந்து தள்ள பாக்குறாரு ருத்ராஜ் கேக்வாட். அதை பார்த்துட்டு இட்ஸ் another ஸ்கொயர் டிரைவ். புவனேஸ்வர் குமார், ட்ரெண்ட் போல்ட் அந்த ரிஸ்ட் பொசிஷன் சரியா வரணும்னா அவ வந்து ஓவர் தி விக்கெட்ல இருந்து தான் போடணும். அந்த போன வருஷம் ஃபைனல்லே பார்த்தோம், புவனேஸ்வர் குமார் அரௌண்ட் தி விக்கெட்ல இருந்து போட்டு நேரா 6 அடிச்சார் வெங்கடேஷர். So எப்படி I don't know when that application will be there. ஏன்னா முதல்ல வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கலீல் அஹமத் அண்ட் ட்ரெண்ட் போல் தீபக் சேர்னா கலீல் அஹமதுக்கு வந்து அந்த அப்படியே கொஞ்சம் சைனு த பால் மூவ்ட் இன் தி ஏர் குவைட் a bit. ட்ரெண்ட் போல் வந்து ஆரம்பத்திலே கொஞ்சம் மெதுவா போட்ட மாதிரி இருந்தது, அவ்வளோ மூவ்மெண்ட்டும் வரல. அப்படி ஒரு 4 அடிச்ச உடனே அவர் அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து போய் தலை பார்த்தார். அது அவர் எப்பயுமே அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த ரிஸ்ட் பொசிஷன் வந்து அப்படி போயிடும். தட் இஸ் மை வியூ. தீபக் சார் வந்து நீ சொன்ன மாதிரி இஸ் நாட் எவ்ரி டைம் he bowls he seems as if he is close to injury. அதனால தான் இந்த 2 ஓவர் போட்டார். சத்யநாராயண ராஜு வந்து இப்ப திஸ் இஸ் a talent that has இப்ப அவர் ஆந்திரா பிரீமியர் லீக்ல இருந்து they have scouted. அவரோட ஆக்ஷனை பார்த்தோன்னே ஐ டோன்ட் நோ, மேபி இஃப் ஐம் சேயிங் திஸ் ஃப்ரம் ஒரு தடவை பார்த்ததுனால ஃபுல்லர் லெங்க்ஸ் அவ்வளோ போட முடியுமான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு ஓவர் போட்டு 13 ரன் கொடுத்தாரு, ஏன்னா அவர் ஒரு லெங்க் அடிக்கிற மாதிரி தான் போட்டார். பட் ஐ டோன்ட் திங்க் he can bowl fuller than that. அஸ்வினி குமார்னு ஒரு பேக்கப் இருக்காரு. நான் ஒரு உக்காத்தி வைக்கணும்னு நான் சொல்லலை, பட் மேபி தே ஷுட் ஒர்க் ஆன் தட் டு சி ஹவு யூ கேன் போல் ஃபுல். ஏன்னா நிறைய போலரையும் பார்க்கறோம் தட் தேர் we've seen even high profile names, if they're not able to bowl the fuller lengths, they get hit in a league like IPL, you have got to bowl that length. So Vignesh Puttu 3 for 32 in 4, ஒரு வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் அந்த யங் சைடு. இப்போ நீ வந்து ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் நம்ம பேட்டிங்கை பற்றி பேசலாம். வாட் யூ திங்க் it was a precarious point and what would you like to improve from that? See, I think என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ராகுல் திரிபாதி மேல ஒரு டவுட் இருக்கு. அவரோட ஐபிஎல் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் இந்த சீசன் வந்து அவருக்கு பேசிக்லி he has nothing to lose in this அதாவது season. 3 வருஷம் முன்னாடி இந்த 2022 and 2017, sorry for interrupting, I think before that year he went okay. The last couple of seasons ஒண்ணுமே பண்ணல. I agree. So in a way, no expecting anything from him. So he can use that to, he has nothing to lose. So அவர் நல்லா பண்ணலாம். பட் அது ஒரு பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இஸ் கோன் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா அவங்களோட பேட்டிங் டெப்த் ஈவன் யூ know it's not really there. People think it's there but it's not. So
ஓகே அதாவது ரிலேயபிள் ஆப்ஷன்ஸான்னு சொல்ல முடியாது பவர் ஹிட்டிங். நீ சொல்றது அந்த விதத்துல கரெக்ட். இன்னி மட்டும் ருத்துராஜ் அண்ட் ரச்சின் ஒரு ஒரு 30-35க்கு அவுட் ஆயிருந்தா லைக் இட் வுட் ஹவ் பீன் வெரி கஷ்டமா இருந்தாங்க. டு இது. So I think Ruturaj and Rachin did really well to bring this game quite close. And I think Bolt wasn't bowling his best today. I saw. நீ வந்து ரவுண்ட் த விக்கெட் அது சொல்ற, பட் சி ஒரு லெஃப்ட் ஆர்மர் ரவுண்ட் த விக்கெட் வரத்துக்கு ஒரு லாஜிக் இருக்கு. பிகாஸ் if you straighten that line up and you can swing it, get a hint of movement away from the right hander, it's a very good ball because like when you're coming from round the wickets, the batsman is always going to set up for, especially as a left armer, is going to set up for the angle coming into you, right? So அது ஒரு லாஜிக் இருக்கு ரவுண்ட் த விக்கெட். ஐ திங்க் ஹிஸ் லெங்க்ஸ் அண்ட் ஹிஸ் லைன் weren't right today. அவர் ரொம்ப ஷார்ட்டா போட்டார் and he wasn't bowling straight towards the stumps, and I think that's why he wasn't at his best in தோன்றுது. பட் யா, இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் கொஞ்சம் இட் வாஸ் சார்ட் ஆஃப் அண்டர் பார். ஸோ பழைச்சாங்க, பட் ஐ திங்க் it could cause a better team with a better bowling attack could cause some problems down the line. இதே அத நீ சொன்ன மாதிரி இப்ப 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒருத்தர் விளையாடிட்டு யூஆர் டேக்கிங் இட் அன்டில் த லாஸ்ட் ஓவர். இப்ப இது ரெண்டு பேட்ஸ்மேனை வச்சுதான் ஒரு ரிலேபிலிட்டின்னு விளையாடினா சிஎஸ்கே. தேர் ஸ்டார்டிங் டு ஃபிகர் அவுட் சிவம் தூபே. நான் நிறைய வீடியோ நான் முன்னாடி சொல்லியிருந்திருக்கேன். அவர் வந்து ஒரு ஸ்லாட்ல போட்டு அடிக்கிறார். அவர் வந்து ஒரு பதிதார், ஒரு ஸ்ரேயசேர் மாதிரி இறங்கி வந்து அடிக்க மாட்டேங்கிறார். அது தேர் ஏபிள் டு explore a greater dimension to their game. They get greater success on a consistent basis than what Shivam Dube does. He gets termed to be a spin basher. Shreyas Iyer, Rajat Patidar வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எதிர்பார்க்க முடியும் இப்ப இருக்கிற ப்ளூ பிரிண்ட்ல. ஐ திங்க் சிவம் தூபே வந்து என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா, he will do well against an off spinner because off spinner naturally like அவ்வளோ வேரியேஷன்ஸ் அண்ட் டர்ன் இருக்காது. பட் a quality leg spinner who can flight the ball and vary his lengths, Shivam Dube will be in trouble in Thun because there's no footwork there. Against a leg spinner you need a lot more footwork, especially coming down the track, and it's much more like. So ஒரு லெங்க்ல போட்டு இந்த கூகுளிஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்கன்னா Shivam Dube could get caught out. But yeah, I think because of it was a fairly low total today. Yeah, ரொம்ப low total 155லாம் ரொம்ப easy. என்ன சொன்னாலும் very easy to hit for a team like, I mean, it only takes a couple batsmen to fire and you will get the score 150. So அதனால CSK in that way they were always going to win. But again 20-30 runs extra could have been a problem. I think 15 runs extra even would have been decent. 170. So அதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன் their first match. மும்பை இந்தியன்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த விஷயம் தான். ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் டு பேனிக் மச். the moment they get back to the better batting surface like their home surface, then you really see that they will I think they will do much better than what happened today. அதுதான். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்டலாம் அனுப்புங்க. this is our opinion. What's yours?